தமிழகத்துல தாவேக்கா ஆட்சி அமையும் போது வீட்டுக்கு ஒரு கார் லட்சியம்னோ இருசக்கர வாகனம் நிச்சயம்னோ அதன் தலைவர் விஜய் தெரிவிச்சிருக்காரு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே நடைபெற்ற தாவேக்கா மக்கள் சந்திப்பு கூட்டத்துல விஜய் பங்கேற்று பேசினாரு. ஒவ்வொரு வீட்டிலும் கார் வாங்குவதற்கான வசதி வாய்ப்புகளை உருவாக்கும் அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி மற்றும் வழியை உண்டாக்க வேண்டும்னு குறிப்பிட்டிருக்காரு. ஒவ்வொரு வீட்டில் இருப்பவர்களுக்கும் குறைந்தது ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சம் ஒருவருக்கு நிரந்தரமான வருமானம் கிடைக்க வேண்டும். அதற்கு ஏற்ப வேலைவாய்ப்புகள் உருவாக்க வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் கல்வியில் பாடத்திட்டத்தில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என அந்த நிகழ்ச்சியில விஜய் பேசியிருக்காரு. இதையெல்லாம் எப்படி செயல்படுத்த போகிறோம் என்பதை தேர்தல் அறிக்கையில் மிக விளக்கமாக தருவோம்னோ, மற்றவர்களைப் போல் போகிற போக்குல சொல்லிவிட்டு ஏமாற்றும் வேலை தங்களிடம் இல்லைன்னு கூறியிருக்காரு. தான் அரசியலுக்கு வந்தது மக்களுக்கு நல்லது செய்வதற்கு மட்டும்தான். தனக்கு வேறு எந்த வேலையும் கிடையாதுன்னும் விஜய் பேசியிருக்காரு.